ஹலோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஃப்டினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என்எஃப்டினா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். அது வந்து ஒரு ERC 721 ப்ரோட்டோகால். இப்படிலாம் தான் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டெக்னிக்கலாக இல்லாமல் எப்படி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். NFT அப்படின்னா வந்து நீங்கள் அதை ப்ராப்பர்ட்டியாக ஃபஸ்ட்டு பார்க்க கற்றுக்கணும். நம்ம வந்து ரியல் வேர்ல்டில் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர்ட்டின்னு தான் நம்ம சொல்கிறோம். ரைட். ப்ராப்பர்ட்டின்னு வரப்போ இப்போ அது வந்து பையர் செல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்பெசிஃபிக்காக இந்த பையர் கிட்டேருந்து இந்த வாங்குகிறோம், இந்த செல்லர் வந்து இது வாங்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதுக்கு பத்திரம் ரெடி பண்ணுறோம். இதே தான் வந்து டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அது எப்படி பண்ண முடியும்? இது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ டிஜிட்டல் அசெட் அப்படின்னா இப்போ பிட்காயின், ஈத்தீரியம் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் அசெட் தான். ஸோ இது எப்படி டிஜிட்டல் அசெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரிப்டோ அப்படின்னா என்னன்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே வந்து கிரிப்டோன்னு அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கு, பிட்காயினோட வேல்யூ என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. 10 வருஷம் முன்னாடி இதே பிட்காயின் பற்றி சொல்லியிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து பிட்காயின், கிரிப்டோ அப்படின்றது டிஜிட்டல் அசெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிஜிட்டல் அசெட்டை வந்து எப்படி வந்து யார் ஓன் பண்ண போகிறா அப்படின்ற டிரான்சாக்ஷன் தான் NFT அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி ஒரு வீட்டை வாங்குறது விற்கிறதோ அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் அசெட் இல்லை டிஜிட்டல் இருக்கிற ஒரு சொத்து அதை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது தான். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இல்லைனா ஏதோ ஒரு பிக்சரை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரை வந்து நார்மலாக எல்லோரும் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேனே, நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாமே, என்னோட மொபைலில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை யார் ஓன் பண்ணுறா அப்படின்றது வந்து ஒருத்தர் தான் ஓன் பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து ஒரு வீட்டை வந்து இவர் தான் ஓன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பத்திரம் தான் வந்து ப்ரூஃப் இல்லையா? அந்த பத்திரம் வந்து தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை அந்த பத்திரம் வந்து அந்த ஓனர் கையில் இல்லைனாலோ அந்த வீடு அவருக்கு சொந்தம் இல்லை. இது எப்படி நம்ம நம்புகிறோம்? அதே மாதிரி தான் நம்ம இப்போது டிஜிட்டல் அசெட்டையும் நம்ம நம்பி ஆகணும். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பத்திரம் சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம். இப்போ ஒரு பஸ் இல்லை ட்ரெயினில் போகிறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம். அப்போ அந்த டிக்கெட்டை நம்ம தான் ரிசர்வ் பண்ணுறோன்றதுக்கு ப்ரூஃப் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? அப்போ வந்து முன்னாடிலாம் பேப்பர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இப்போ வந்து ஒரு மெசேஜை காமிச்சாலே வந்து நம்ம வந்து அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம அக்ரி பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து அந்த ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்போ இதுதான் வந்து NFT வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இது எக்ஸாம்பிள் அப்படின்றத விட NFTயோட எதில் வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ டாலர்ஸ்லையோ இல்லைனா வந்து ருபீஸ் இதெல்லாமே வந்து ஃபியாட் கரன்சி. ஸோ ஃபியாட் கரன்சியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் வாங்கியிருக்காங்க. ஒரு பிக்சரை போயிட்டு நம்ம வந்து ஒரு மில்லியன்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு, $1 மில்லியன் வாங்கியிருக்காரு, இல்லைனா கோடிக்கணக்கில் காசு கொடுத்து ஒரு பிக்சர் வாங்கியிருக்காங்க. இது எப்படி நான் நம்புறது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு கரன்சி ஃபார் NFT வந்து இது வரைக்கும் ஈத்தீரியம் தான். சொலானா, அப்புறம் அவலான்ச் இப்படிலாம் நிறையா புதுசாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஈத்தீரியம் தான் நம்பர் 1 கரன்சி பிடிச்சிக்கோங்க. அப்போது ஒரு ஈத்தீரியம் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1 ஈத்தீரியம் அப்படின்னு பார்க்க தெரியும் நமக்கு. 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஈத்தீரியம் $4000, இன்றைக்கி வந்து $1000, அப்புறம் $1200 இந்த இடத்துல இருக்குது. அப்போது 4 மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு ஈத்தீரியமோட வேல்யூ ஒரு ஈத்தீரியம் தான். ஈத்தீரியம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டதே வந்து 2015 தான். அதனால தான் இது வந்து ரொம்ப நியூவாக இருக்குது. ஒரு 6-7 வருஷம் முன்னாடி வந்து NFTன்ற ஒரு கான்செப்டே வந்து பாசிபிள் கிடையாது. எப்படி வந்து கிரிப்டோ பிட்காயின்ற ஒன்று வந்து டிஜிட்டல் அசெட்டாக கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து 2009 வந்து கிரியேட் ஆச்சோ, அதேமாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஈத்தீரியம் கிரியேட் பண்ணப்பட்டப்போ அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வந்து இப்போது NFTன்னு சொல்கிற இந்த டெக்னாலஜி. இப்போது இந்த 6 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஈவன் பார்த்தீங்கன்னா டெவலப் கண்ட்ரீஸில் எல்லாரும் வந்துட்டு இப்போது BAYC அப்படின்னு ஒன்று இருக்கும், போர்டு ஏபி ஆர்ட் கிளப் அப்படின்றது. ஸோ ஒரு குரங்கு பொம்மையை வந்துட்டு ஏன் வந்துட்டு அதோட ஒரு படத்தை வந்து எல்லாரும் இவ்வளோ வாங்குறாங்க, மில்லியன்ஸ் கொடுத்து வாங்குறாங்க, அப்படி தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அது ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் மாதிரி தான். இப்போது அந்த குரங்கு பொம்மை இருக்கிற NFTயை வந்து ஒருத்தர் ஓன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றப்போ அந்த ஓனர்ஷிப்பை வச்சுட்டு அவருக்கு வேறு சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஒரு எலைட் கிளப்னு சொல்கிற மாதிரி ஒரு பணக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணுற ஒரு கிளப்னு வச்சுக்கோங்க. அந்த கிளப்புக்கு போகிறதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு அந்த ஒரு பிக்சர் தான், அந்த குரங்கு பொம்மை வச்சிருக்கிற ஒரு பிக்சர் அந்த NFT தான்.
ஸோ அப்போ அதை வச்சு எப்படி அதை நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ எப்படி ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம நம்புகிறாங்க இல்லையா, இந்த இந்த சீட் நான் தான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ட்ரெயினில் வந்து நான் தான் ரிசர்வ் பண்ணேன் அப்படின்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஒரு மெசேஜ் காமிச்சா ப்ரூஃபாக எல்லாருமே அதை வந்து ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த பிஏஒய்சி அப்படின்னு சொல்கிற ஒரு என்எஃப்டியை வச்சுருந்தா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ரொம்ப நியூ டெக்னாலஜியாக இருக்கிறதால தான் வந்து நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. இதை வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்லலாம் வந்து நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் பார்க்குறோம். 2-3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க, இல்லை ஜியோ வரதுக்கு முன்னாடி இது வந்து பாசிபிளே கிடையாது. அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஒரு ராஸ்பெரி பைன்னு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டு சைஸில் வந்து ஒரு மதர் போர்ட் மாதிரி ஒன்று இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் வாங்கி நீங்கள் செட்டப் பண்ணீங்க, ஸ்ட்ரீமிங் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃப்ரீயாக சில சேனல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தூர்தர்ஷன் இல்லை டிடி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளே வந்து வீட்டில் வந்து ஸ்ட்ரீமிங் செட்டப் பண்ணி வச்சுருக்கலாம் ஃப்ரீயாகவே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது சேட்டலைட் சேனல்ஸ் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கேபிள் சிஸ்டம் மூலிமா வந்து பே பண்ணி தான் வருதுன்றதால அதுக்கு ஈக்குவலண்ட்டான இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் இல்லை அமேசான் ஸ்ட்ரீமிங் எல்லாமே வந்து ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது பணம் கட்டி தானே பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு கன்சியூமருக்கு வந்து ஒரு ஈஸியான ஃபார்மேட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அதை பே பண்ணுறோம் சீப்பான இதில். ஆனால் நம்மளே வந்து செட்டப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றதால நம்ம யாரும் அதை பற்றி போகிறதே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்எஃப்டியும் இருக்குது. ஸோ பிகினிங்கில் வந்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ரியல் டெக்னாலஜி. இதுதான் வந்து ஃப்யூச்சரை மாற்ற போகுது. இன்னும் இந்த என்எஃப்டி மெம்பர்ஷிப்பை வச்சு தான் எல்லாமே வந்து மாறப்போகுது. இனிமேல் வர டிக்கெட் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்க்கான டிக்கெட் வந்து ஒரு என்எஃப்டியாக ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து என்எஃப்டின்னு தெரியாமலே வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து என்எஃப்டியை யூஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு பேர் வந்து என்எஃப்டி அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சேனலில் என்எஃப்டி எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து என்எஃப்டி எப்படி வாங்குறது, ஃப்ரீ டு மின்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான்சன் ஒரு ரிசர்ச் கம்பெனி இருக்குது, அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்எஃப்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இது புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.